ஹாய் இட்ஸ் லேடி பேர்ட் டைம். இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு சுரக்காயும் சிறுபருப்பும் போட்டு சாத்தில் போட்டு பசஞ்சிக்கிற மாதிரி கூட்டு செஞ்சாச்சுங்க. ஸ்நாக்ஸுக்கு வந்து சுண்டல் தான் வேக வச்சுருந்தேன். அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு வந்து சேனக்கிழங்கு ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் ரசம் வச்சாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே வந்து இன்றைக்கி கேரட், பீன்ஸ், பட்டாணி எல்லாமே போட்டு சூப்பராக ஒரு கிச்சடி செஞ்சாச்சு. நான் ஹாஸ்டல் படிக்கும்போது தாங்க இந்த கிச்சடியும் சேனக்கிழங்கும் சாப்பிட்டு பழகினேன். அதுக்கு முன்னாடி அம்மா செஞ்சு கொடுத்தாலுமே நான் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். ஹாஸ்டலில் வேறு வழியே இல்லை, பசிக்கு கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படிங்கும்போது அதையே சாப்பிட்டு சாப்பிட்டு கடைசியில் பிடிச்சும் போச்சு. ஆனால் ஹாஸ்டல் சாப்பாடு அப்படின்னாவே மோஸ்ட்லி எல்லாம் தெரிச்சு ஓடிடுவோம் இல்லையா? ஆனால் எங்கள் ஹாஸ்டல் சாப்பாடு வந்து அப்படிலாம் சொல்லவே முடியாதுங்க. செம்ம சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த சேனக்கிழங்கு ஃப்ரை கல்யாண வீட்டு ஸ்டைலில் செய்வாங்கள்ல, அந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும். அந்த ரெசிபியுமே நான் வந்து ஒரு நாள் ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணுறேங்க செஞ்சுட்டு. அப்புறம் அந்த அந்த சாப்பாட்டுக்காகவே அன்றைக்கி சாம்பாரும் சேனக்கிழங்கும் என்றைக்கு செய்கிறாங்களோ அன்றைக்கி வேக வேகமாக காலேஜ்லேருந்து வந்து ஹாஸ்டலில் ஃபஸ்ட் ஆளாக சாப்பிட உட்காந்துருவோம் எங்கள் கேங்கே. இன்றைக்கி நம்ம வீட்டில் இதான் லஞ்ச். தேங்க்யூ.